வணக்கம். 9 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது. ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்தவரை மடக்கி பிடித்த தனிப்படை இன்று சென்னை அழைத்து வருகிறது. ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் சாலை மார்க்கமாக சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார் நடிகை கஸ்தூரி. சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலர்கள் குவிப்பு. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த சின்ன உடைப்பு கிராமத்திற்கு இன்று வரும் அதிகாரிகள். முன்னெச்சரிக்கையாக 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிப்பு. கோவையில் லாட்டரி அதிபர் மாற்று நிலம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல். தூத்துக்குடி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. தேனி, திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல் மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை கடற்கரை, தாம்பரம் இடையே இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து. பல்லாவரம் வரை 35 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் மேற்கொண்டது மகத்தான வெற்றி பயணம். 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் காலனி ஆலை உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு வித்திட்டதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை. சென்னை கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனையில் 6 மணி நேரத்திற்கு பிறகு சீரான மின் விநியோகம். மின்சார கம்பி தீப்பிடித்ததால் பாதிப்பு என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். நெல்லையிலிருந்து சென்னை வந்த வந்தே பாரத் ரயிலில் வழங்கிய உணவில் வண்டுகள் இருந்த விவகாரம். உணவு விநியோகம் செய்த நிறுவனத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்தது தெற்கு ரயில்வே. ஆந்திர பிரதேசத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது பின்னால் வந்த லாரி மோதி விபத்து. லாரி தீப்பிடித்து எரிந்ததில் பலரது கண்முன்னே உடல் கருகி உயிரிழந்த ஓட்டுநர். மூன்று நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக சென்ற பிரதமர் மோடிக்கு நைஜீரியாவில் உற்சாக வரவேற்பு. பிரேசிலில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்று உலக தலைவர்களை சந்திக்க திட்டம். மணிப்பூரில் கடத்தப்பட்ட 6 பேர் சடலமாக மீட்கப்பட்டதை அடுத்து மீண்டும் வெடித்த வன்முறை. முதலமைச்சரின் வீட்டை சூறையாடிய போராட்டக்காரர்கள். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் முக்கிய இடத்தில் குண்டு வீசிய இஸ்ரேல். தாக்குதலில் தரைமட்டமான கட்டடம். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்த அதிகாரிகள் வரவுள்ள நிலையில் அதற்கு எதிராக சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தை கலைக்கும் விதமாக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், தற்போது அங்கு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். என்ன சூழல் நிலவுகிறது?
நிச்சயமாக சிவராணி, அதாவது மதுரை விமான நிலையம் வந்து சர்வதேச விமான நிலையம் மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் வந்த நிலையில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகி வந்தது. இதனால் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக பரம்புப்பட்டி, சின்ன உடைப்பு உள்ளிட்ட பகுதியிலிருந்து 600 ஏக்கருக்கு மேலாக நிலம் கையகப்படுத்த போவதாக அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு பகுதி மக்களிடம் தெரிவித்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு தெரிவித்துவிட்டு 16 ஆண்டுகள் கழித்து 2022ஆம் ஆண்டு நிலத்திற்கான மதிப்பீட்டு தொகை கணக்கிடப்பட்டு மக்களுக்கு வழங்கியதாகும். இந்த தொகையானது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. மேலும் 16 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பணம் வழங்குவது தவறானது. எங்களுக்கு தற்போதைய மதிப்புப்படி பணம் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது எங்களுக்கான மாற்று இடம் வழங்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் வந்து 150க்கு மேற்பட்ட வீடுகள் வந்து கையகப்படுத்தப்பட உள்ளது. இதற்காக அதிகாரிகள் இன்று காலை வந்து 1000க்கும் மேற்பட்ட போலீசாருடன் சின்ன உடைப்பு பகுதியை வந்து குவிந்ததால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. போலீசாரும் அதிகாரிகளும் வருவதை அறிந்த கிராம மக்கள் தங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வைத்தபடி இந்த இடத்திற்கு மாற்றாக 3 சென்ட் நிலம் மற்றும் அதற்காக தமிழக அரசு எங்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும், தங்கள் பகுதி மக்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், மேலும் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகளை அமைத்து தர வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் அரசு இதுவரை தங்களுக்கு எந்த செவியும் சாய்க்கவில்லை. தொடர்ந்து அதிகாரிகள் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தங்களை ஏமாற்றி வந்ததாகவும், இதனால் வந்து எங்களுக்கு மீள் குடியமர்வு தரும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம், தங்களுக்கான மாற்று ஏற்பாடு செய்து கொடுத்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என பகுதி மக்கள் காலை முதலே வந்து கிராமத்திற்குள் யாரையும் நுழைய விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசாரும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்கு வஜ்ரா வாகனமும் அதுபோக தீயணைப்பு வாகனமும் ஆம்புலன்ஸும் தயாராக உள்ளது. தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் வந்து ஒரு மயங்கி விழுந்து மயக்கம் அடைந்து உள்ளார். இது அந்த இடத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. தொடர்ந்து மக்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிட போவதில்லை. தங்களது நிலங்களை கையகப்படுத்தினால் தற்கொலை செய்ய போவதாக கூறி ஒரு 20க்கும் மேற்பட்ட இளைஞர் கிராமத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியின் மேலே வந்து கையில் பெட்ரோல் கேனுடன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மக்களின் கோரிக்கையானது வந்து தங்களுக்கு 2024ஆம் ஆண்டு படியே வந்து நிலத்தை மதிப்பீடு செய்து தொகை வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது எங்களுக்கு 3 சென்ட் நிலம் மற்றும் குடியிருப்பதற்கான வீடுகள் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபடுகிறோம். இது தொடர்பாக பகுதி பெண் ஒருவர் என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்க? நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணது உண்மைதான். ஆனால் நாங்கள் வந்து அவங்க கவர்மெண்ட்டை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ண கிடையாது. எங்களுக்கான மாற்று இடங்கள் தான் நாங்கள் கேட்டோம். இப்போ திடீர்னு காலமாக எங்களுக்கு ஒரு 6 மாத கால அவகாசமாக கேளுங்கன்னு தான் கேட்டோம். ஆனால் இதுவரைக்கும் கலெக்டர் அம்மாவோ நம்ம அமைச்சர் மூர்த்தியோ இதுவரைக்கும் நாங்கள் ஒரு கால அவகாசம் வாங்கி தரேன்னு சொல்லலை. மக்கள் நைட்லாம் அதிகாரிகள் வந்து போலீஸ்காரங்க அத்துமீறி 1 மணி 2 மணிக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் பூரா சாப்பிட முடியாமல் பிள்ளைகளுக்கு கரண்ட்டையும் கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் கேட்கறது என்னன்னா எங்களுக்கான மாற்று இடங்களை கொடுங்கன்னு தான் கேட்டோம். இப்படி நீங்க தர முடியலன்னு சொன்னா உங்களால நீங்க காசை வாங்கிட்டு தர முடியல அதிகாரிகள் சொன்னா எங்களுக்கு கால அவகாசம் கண்டிப்பா வேணும். ஆனா இந்த உங்க சமுதாய மக்கள் எங்கெங்க இருக்கீங்களோ இந்த சமுதாய மக்கள் அனைவரும் கண்ணீர் கடலோட இருக்கும். உங்களால சமுதாய மக்கள் அனைவரும் எங்களுக்காக கண்டிப்பா ஆதரவு தாங்க. நாங்க காசை வாங்கினது உண்மை. ஆனா எங்களை மிரட்டி காசை வாங்க வச்சுட்டாங்க. எங்களுக்காக நான் உங்களை இருக்கிற மக்கள் அனைவரும் அக்கா தங்கச்சியை நினைச்சு சமுதாய மக்கள் எங்கெங்க இருக்கீங்களோ அத்தனை பேர் எங்களுக்கு ஆதரவு தரும்படி கண்டிப்பா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அனைவரும் வாங்க. அதாவது பகுதி மக்களுடைய கோரிக்கை என்னன்னா தங்களுடைய நிலத்துக்கான மதிப்பீடு தொகை வழங்கப்பட்டாலும் தாங்களுக்கு வந்து மீள் குடியமர்வு, அதாவது இடம் மற்றும் வீடு கட்டி தர வேண்டும், அடிப்படை செய்து கொடுக்க வேண்டும், அதுவரை தங்களை காலி செய்ய வற்புறுத்தக்கூடாது என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அதிகாரிகள் இன்று வந்து அதற்கான நிலத்தை கையப்படுத்தும் நடவடிக்கை எடுக்க போவதாக மக்கள் தொடர்ந்து அவர்களை உள்ளே நுழைய விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார். தெலுங்கு மக்களை அவதூறாக பேசி கைதான நடிகை கஸ்தூரி சென்னை கூட்டத்தில் பேசியது என்ன? இது தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் கூறியது என்ன என்பதை பார்க்கலாம். காஷ்மீர்ல நடந்தது மட்டும் இனப்படுகொலை கிடையாது. அங்கே மொத்தமாக வெட்டினாங்க, உயிருக்கு பயந்து எல்லாரும் வெளியே வந்தாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வருடம் எத்தனையோ 10 ஆண்டு காலங்களாக 60 ஆண்டு காலங்களுக்கு மேலாக நடப்பதற்கு பெயரும்
இனப்படுகொலைதான். ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் அந்த இனத்தை அழிப்பதற்கான சமம்தான். பிராமணர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி கடந்த 3ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில்தான் காஷ்மீரோடு தமிழ்நாட்டை ஒப்பிட்டு தமிழ்நாட்டில் இனப்படுகொலை நடப்பதாக குற்றம் சாட்டினார் கஸ்தூரி. தொடர்ந்து பேசிய கஸ்தூரி, திராவிடம் பேசுபவர்கள் பிராமணர்களை ஒழிக்க முயற்சிப்பதாகவும் சாடினார். திராவிடியம் பேசக்கூடியவர்களுக்கு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தான் முதல் கொள்கை. அதற்கான சார்ந்த கொள்கை தான் பிராமண எதிர்ப்பு. இந்நிலையில் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் தமிழ் மன்னர்களுக்கு அந்தப்புற சேவைக்கு வந்ததாக நடிகை கஸ்தூரி பேசினார். 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்களெல்லாம், தெலுங்கு பேசினவர்களெல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள்? நீங்க யார் தமிழர்கள்? ஒருத்தர் கூட. அதனால தானே இன்னைக்கு வரைக்கும் தமிழர் முன்னேற்ற கழகம்னு உங்களால வைக்க முடியல. ஆனால் அடுத்த நாள் செய்தியாளர் சந்திப்பில் தான் அப்படி பேசவே இல்லை என மறுத்தார். பிரச்சனை பூதாகரமான நிலையில் அதற்கு அடுத்த நாளில் வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார். இந்நிலையில் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் முன்பிணை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடினார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், பேச்சுரிமை என்னும் பெயரில் வெறுப்புணர்வை பரப்பலாமா எனவும் சமூக மோதல்களை ஏற்படுத்தலாமா என்றும் கேள்வி எழுப்பினார். கற்றவர், சமூக ஆர்வலர் என தன்னை கூறிக்கொள்ளும் நடிகை கஸ்தூரியின் வாயிலிருந்து வந்துள்ள வார்த்தைகள் இழிவானவை என குறிப்பிட்டார். கஸ்தூரியின் பேச்சு வெறுப்பு பேச்சாக இருக்கிறது என்றும் அது சமூக வலைதளங்களில் பரவியுள்ள நிலையில் வெடிகுண்டு போல உள்ளது எனவும் நீதிபதி காட்டமாக கூறினார். கஸ்தூரி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதை பார்க்கும்போது உண்மையாகவே மன்னிப்பு கேட்க முயன்றது போல் தெரியவில்லை என்றும் தனது பேச்சை நியாயப்படுத்த விரும்பும் வகையிலேயே உள்ளது என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். சொல்லப்பட்ட வார்த்தைகள் வில்லிலிருந்து வெளியேறிய அம்பு போல சேதத்தை ஏற்படுத்திவிட்டது என கூறிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கஸ்தூரியின் முன்பிணை கோரிக்கையை நிராகரித்து மனுவை தள்ளுபடி செய்தார். இதனால் தலைமறைவான கஸ்தூரி தற்போது கைதாகியுள்ளார்.